வழக்கு என்பது எதிர்க்கட்சி சேர்ந்தவர் தான் போட்டிருக்க வேண்டும். அப்படி எதிர்க்கட்சியை சேர்ந்தவர் இல்லை என்று சொன்னால் எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருவருடைய தூண்டுதலின் பேரில் அது போடப்பட்ட வழக்காக இருக்கும். இது ஏதோ ஒரு பொறி கிடைக்காமல் இந்த வழக்கை தொடுத்திருக்க முடியாது. வருமான வரித்துறை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு உத்தரவு போடுகிற அளவுக்கு ஏதோ ஒன்று அதுக்குள்ள இருக்கிறதோ நாம உணர முடியுது. அது பின்னால் அதிமுக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அவருடைய தொகுதியிலே அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர் தான் காரணம். தொடர்ந்து இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த களத்தில் இருப்பவர் யார், அவரை முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி வேலை பார்க்கிறார்கள். எல்லாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது சொத்துக்களை முழுமையா காட்டினதா வரலாறு கிடையாது. யாரும் உங்களையும் சேர்த்தா இவங்க கூட பலர் வந்துங்க சுத்த குறைவாக காட்டுவாங்க. நிறைய இது போட்டால் எலிஜிபிளாக இருக்கோம், இவங்க மேலே அந்த சொத்து இருக்குது, இந்த சொத்து இருக்குது, சரி இது இன்னொருத்தர் மேலே தானே இருக்குது, இதை நீங்கள் காட்ட வேண்டியதில்லை, மனைவி பேரில் இருக்கிறத காட்ட வேண்டியதில்லை, மகள் பேரில் இருக்க காட்ட வேண்டியதில்லை, உங்கள் பேரில் இருக்கிறத மட்டும் காட்டினா போதும்னு சொல்லியிருக்கலாம். அதில் ஏதோ ஒன்று ரெண்டு அதிகமாக இருந்ததை வச்சு அவருக்கு ஏதோ ஒரு ஆதாயம், அவருக்கு ஆதாரம் கிடைத்ததன் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம். திரு வசந்தகுமார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட போது தனக்கு சுமார் 500 கோடிக்கு மேலே சொத்து இருந்ததாக காட்டினார். ஓப்பனாக ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த வேட்புமனு தாக்கல்ல சில முரண்பாடுகள் ஏற்படுறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். அது வேட்புமனு தாக்கல் மறுபரிசீலனையில் ஏற்படும். ஆனால் மறுபரிசீலனை முடிஞ்ச இத்தனை நாள் கழிச்சும் உதயநிதியினுடைய அந்த சொத்து கணக்கு விவரங்களில் முரண்பாடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதற்காக வருமான வரித்துறையில் சில மனுக்கள் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொகுதியை சேர்ந்த திரு குமரேசன் என்பவர் அந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிறார். நீங்கள் கணக்கு வருமானத்தை நாம் தேர்தலில் போட்டியிடும்போது காட்ட வேண்டும் என்ற அவசியம் இருக்குது. நான் கூட தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறேன். பூந்தமல்லியிலே சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட போது 96 சொத்து கணக்கை காட்டியிருக்கேன். அன்னைக்கு தேர்தல் நடைமுறை என்பதே ஆரம்ப காலத்திலிருந்து 1952 சொத்தை காட்டணும் என்ற நடைமுறை சட்டம் இருக்கிறது. அந்த சொத்து விவரங்களை தேர்தல் கமிஷன் ஆராய்ந்து பார்த்துவிட்டு அதுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொன்னதை நான் முதல் தடவையாக இப்போ தான் கேள்விப்படுற மாதிரி இருக்குது. எனக்கு இவ்வளோ நாள் அரசியல் பயணத்தில் முதல் தடவையாக யாரோ ஒருவர் வழக்கு தொடர அதன் மீது வருமான வரித்துறை அறிக்கையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது ஒரு புதிய நடைமுறையாக இருக்கிறது. அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியது ஒன்றும் தவறு இல்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், துணை முதல்வராக இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவருக்கு தெரியும் அவன் தந்தை முதல்வராக இருக்கிறார், பல தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே பெரிய சட்ட வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அதை சரி செய்து அதை உரிய ஆவணங்களை ஒப்படைத்து தன் பக்கம் இருக்கும் நியாயத்தை நிரூபிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே, இப்போது இந்த கேஸ் போட்டதனுடைய பின்னணி விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, வழக்கு என்பது எதிர்க்கட்சி சேர்ந்தவர் தான் போட்டிருக்க வேண்டும். அப்படி எதிர்க்கட்சியை சேர்ந்தவர் இல்லை என்று சொன்னால் எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருவருடைய தூண்டுதலின் பேரில் அது போடப்பட்ட வழக்காக இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், எப்படியும் ஆளும் கட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதை இறக்க வேண்டும் என்பதிலே எதிர்க்கட்சி குறியாக இருக்கும் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. ஆகவே எதையாவது ஒரு குற்றச்சாட்டுக்களை வைத்து அவரை தோற்கடிக்க வேண்டும், ஏதாவது செய்ய முடியுமா, தோற்கடிப்பதற்குண்டான வழிகளை ஆராய்ந்து இதை ஒரு வழியாக கண்டுபிடித்து
இதன் மீது ஏதோ அவங்களுக்கு ஒரு குழு கிடைச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு குழு கிடைச்சிருக்கலாம். அதாவது ஒரு பொறி ஏதாவது ஒரு கிடைத்திருக்கு, அந்த பொறியை வைத்து கூட இதை சொல்லியிருக்கலாம். அதனால் அமலாக்கத்துறை வந்து அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்கலாம். அதை இவர்கள் சட்ட வல்லுநர்கள் மூலம் தீர்த்து வைப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இது ஏதோ ஒரு பொறி கிடைக்காமல் இந்த வழக்கை தொடுத்திருக்க முடியாது. வருமான வரித்துறை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு உத்தரவு போடுகிற அளவுக்கு ஏதோ ஒன்று அதுக்குள்ளே இருக்கிறதோ நாம் உணர முடியுது. பொறி பூகம்பம் ஆயிடுச்சுன்னா பொறி பூகம்பமாவதுக்கு வழி இருக்குமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஆகாது என்ற நம்பிக்கையோடு தான் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. உங்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் உண்டான அந்த பழக்கம் எப்படி? இல்லைங்க, எனக்கு அவரோட பெரிய பழக்கம்லாம் கிடையாதுங்க. பேசியிருக்கீங்களா? ஒவ்வொரு தடவை 2 தடவை எங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன் என்பவர் அந்த பகுதியினுடைய கவுன்சிலராக இருக்கிறார். அவருடைய அலுவலகம் திறப்பு விழா நடந்தது. அந்த அலுவலக திறப்பு விழாவுக்கு என்னை அழைத்திருந்தார் வழக்கறிஞர் ராஜசேகரன், அந்த மாமன்ற உறுப்பினர். அந்த நேரத்திலே திரு உதயநிதி தான் வந்து திறந்தார். அந்த நேரத்தில் அவரை பார்த்துருக்கேன். அப்போது வழக்கறிஞர் ராஜசேகரன் நான் அறிமுகப்படுத்தும் போது எனக்கு அண்ணன் நல்லா தெரியும். அப்படியா? அவரே சொன்னார், நல்லா தெரியும், அவர் வந்து மூத்த அரசியல்வாதி அப்படின்னு சொன்னார். பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வருமானம் ரிலேட்டபிளாக பிரச்சனை வர்றப்போ, இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க சிக்கினது தான் அவங்களோட பொலிட்டிக்கல் கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு பிழையாக வந்து அமைஞ்சுது. இப்போ இந்த ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி முரண்பாடான விஷயங்கள் அமையறதுனால உதயநிதி அவர்களுக்கு தேர்தல் ரிலேட்டபிளான ஏதாவது ஒரு விஷயங்கள் பிரச்சனையாக போய் முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து சொத்து குவிப்பு வழக்கு என்பது வேறு. இது வந்து அஃபிடவுட்டில் ஃபைல் பண்ணதில் சொத்து கணக்கை சரியாக காட்டலை அப்படின்ற ஒரு வழக்கு. அதுவும் ஒரு பிரச்சனையாக போய் முடியும். அது ஒரு பிரச்சனையாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னவென்றால் அவர் துணை முதல்வராக இருக்கிற காரணத்தினால் ஒரு தேர்ந்த வழக்கறிஞரை வைத்து தான் அந்த ஃபார்மெல்லாம் ஃபுல்லப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மிக நேர்த்தியாக செய்திருப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அம்மையார் வந்து சொத்து வழக்கு வந்து அது வந்துங்க அவங்க ஆட்சிக்கு திரும்ப வந்தாங்க. அது டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க. 60 கோடி அதிகமாக சொத்து வைத்திருக்கிறார். 60 கோடி. இவர் சொத்தை மறைச்சிருக்காருன்னு போட்டிருக்காங்க. முறைகேடு அப்படிங்கிற இடத்துல அதுதான் வருது. முறைகேடு, சொத்தை மறைத்திருக்கிறார், ஆவணப்படுத்தி அதிலே காட்டியிருக்க வேண்டும், பிரமாண பத்திரத்தில் அதை காட்டாமல் விட்டுவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கிறார் அவர். அதனால் அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கன்னு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவுடைய வழக்கு அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது அதை அவரே எடுத்திருக்கலாம் வழக்கை. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, திரு SRB அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், காங்கிரஸ் கட்சியினுடைய லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர். அப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தற்செயலாக ஜெயலலிதாவை சந்தித்த போது அவர் சொன்ன திரு SRB அவர்களே என்னிடத்தில் சொன்னது. திரு SRB அவர்கள் கோயம்புத்தூரில் இப்போ இருக்கிறாரு, நல்ல மனிதர், மிக திறமையான அறிவாளி, மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார், அவர் வழக்கறிஞர். அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, இப்போ உங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, அது ஒன்றும் பெரிய வழக்கில் வாபஸ் வாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நான் சட்டப்படி சந்திச்சுக்கிறேங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு. கடைசியில் அந்த அம்மா 4 வருஷம் ஜெயிலு தண்டனை, சசிகலாவும் அதனுடைய இதை அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு போயிட்டாங்க. அதை SRB சொன்னதை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அந்த வழக்கே இல்லாமல் போயிருக்கோம். ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடைச்சிருக்காது, பெங்களூருக்கு வழக்கம் போயிருக்காது, சசிகலாவும் சிறையில் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, பழனிசாமி என்பவர் முதல் மந்திரியாகி இருக்க முடியாது, சசிகலா முதலமைச்சர் ஆகியிருப்பார், அதிமுக பொதுச் செயலாளராக இருப்பார். இப்போ நீங்கள் சொல்கிறது இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாமா? அதோடு இதை ஒப்பிட முடியாது என்பது என்னுடைய கருத்து. இல்லை, நீங்கள் பொறி வேற கிளம்பிருக்கு அப்படின்னு வேற சொல்கிறீங்க. எதிர்கட்சியினுடைய டார்கெட் இப்போ என்னன்னா, துணை முதல்வர் மீது இருக்கிறது என்பதை எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு என்னென்னா, மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை விட துணை முதல்வர் மீது இருப்பதற்கு உண்டான காரணம் என்னவென்று சொன்னால், அவர் இளைஞர், 48 வயசு இளைஞர். 48 வயசு இப்போலாம் பெரிய வயசில் இளைஞர் என்று அவரை தாராளமாக சொல்லலாம். அவர் இளைஞராக இருக்கிறார். அவரை வீழ்த்துவதன் மூலம் தங்களுக்கு பிற்கால அரசியல் பலனுள்ளதாக அமையும் என்று அதிமுக, பிஜேபி போன்ற இயக்கங்கள் நினைப்பதிலே அர்த்தம் உண்டு. அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒருத்தர் கடலில் மாட்டிக்கிறான், வாழைத்தண்டு கிடைச்சா கூட அதை பிடிச்சி நீந்தணும் தான் நினைப்பான். அதனால் எப்படியாவது திரு உதயநிதியை வீழ்த்திட்டோம்னா
நம்ம திமுகவே வீழ்த்தின மாதிரி ஆயிடும், எதிர்க்கட்சிகள் கங்கணம் கட்டி வேலை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு பஞ்சு ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் ஒரு பொறி, அந்த பஞ்சு பொரியை உடனே அணைக்கவும் முடியும், அணைக்கலாம். ஒருவேளை அது தீயாக பரவாது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஓகே, அது இந்த நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் சந்தேகத்தை இந்த நேரத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. அவரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருப்பவர்கள் முனைப்போடு இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, வருங்கால தொகுதியில் இருக்கிற ஒரே ஒருத்தர் கிளம்பியிருக்காரு அப்படிங்கிறப்போ அது பின்னால அதிமுக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அவருடைய தொகுதியிலே அதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதை கொண்டு வந்திருப்பார். காரணம் பிஜேபிக்கு, இது ஏடிஎம்கேவை விட பிஜேபிக்கு தான் ஸ்டாலின் உதயநிதியை பார்த்தா 2 பேருக்குமே அச்சம் இருக்கிறது. காரணம், தொடர்ந்து இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும், ஆட்சியில் இருந்த ஒரு எண்ணம் மீண்டும் மீண்டும் ஆட்சியிலே வந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ அடுத்த தலைவர் திரு ஸ்டாலினுக்கு அப்புறம் யார்? திரு உதயநிதி தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவே அடுத்த களத்தில் இருப்பவர் யார், அவரை முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி வேலை பார்க்கிறார்கள். ஆனால் அது நடக்காது, அதை நடக்குவதற்குண்டான வாய்ப்பு குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அந்த வேட்புமனு தாக்கல்ல சொத்து கணக்கு காட்டினதுல ஒரு சில முரண்பாடு இருக்கு, அதாவது ஒரு சில சொத்துக்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மெயினான ஒரு விஷயம் இல்லையா? அதாவதுங்க, எல்லாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது சொத்துக்களை முழுமையாக காட்டினதா வரலாறு கிடையாது. யாரும் உங்களையும் சேர்த்தா என்ன இல்லை, 96ல் நீங்களும் என்ன சொல்றீங்க? நான் நின்னுங்க. சரி, நீங்க என்ன கூட சேர்த்து வச்சுக்கோங்க. ஐயோ, நீ உங்க ஆசையை நான் ஏன் கெடுக்கணும்? இல்ல நீங்க சொல்லுங்க சார். நான் இருந்ததை தெளிவா எழுதியிருக்கேன். இப்போ இவங்க கூட பலர் சொத்தை குறைவாக காட்டுவாங்க, நிறைய இருப்பதை காட்டுபவர்களும் இருக்கிறார்கள். திரு வசந்தகுமார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட போது தனக்கு சுமார் 500 கோடிக்கு மேலே சொத்து இருந்ததா காட்டினார். ஓப்பனாக காட்டினார். நண்பர்ல அவர் இங்கே நண்பர். நாங்கள் ஒன்றா பயணம் பண்ணியிருக்கோம், மகாராஷ்டிரா தேர்தலில் ஒன்றா போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். இதை விட என்னன்னா, நாங்கள் ஒரே ரூமில் 2 காட் போட்ட ரூம் எடுத்து ஒரே ரூமில் தங்கின வரலாறுலாம் இருக்குது. அவ்வளோ பெரிய நட்பு எனக்கு இருக்குது அவரோட. சொத்தை ஓப்பனாக காட்டியிருக்காரு. ஓப்பனாக காட்டி அப்படி காட்டினவங்களே இருக்காங்க. சில பேர் அதிகமாக காட்ட வேணான்னு, இது எப்படின்னா சட்ட வல்லுநர்கள் சொல்கிறது தான். இது அவங்க வேட்பாளர்கள் மறைத்தார்கள் என்பதை விட சட்ட வல்லுநர்கள் இவ்வளோ போடலாம், இது போட்டால் எலிஜிபிளாக இருக்கோ, இவங்க மேலே அந்த சொத்து இருக்குது, இந்த சொத்து இருக்குது, சரி இது இன்னொருத்தர் மேலே தானே இருக்குது, இதை நீங்கள் காட்ட வேண்டியதில்லை, மனைவி பேரில் இருக்கிறத காட்ட வேண்டியதில்லை, மகள் பேரில் இருக்க காட்ட வேண்டியதில்லை, உங்கள் பேரில் இருக்கிறத மட்டும் காட்டினா போதும்னு சொல்லியிருக்கலாம். அதில் ஏதோ 1-2 அதிகமாக இருந்ததை வச்சு அவருக்கு ஏதோ ஒரு அவருக்கு ஆதாரம் கிடைத்ததன் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம். அது அமலாக்கத்துறை விசாரித்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி அவ்வளோ தூரம், இவ்வளோ பெரிய நீண்ட பயணம் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளோ இதுவாக கோட்டை விட்டுருவாங்க, இதிலெல்லாம் கோட்டை விட்டுட்டு வீழ்த்திட முடியும்னு யாராவது நினச்சாங்கன்னா அது தவறான கணிப்பாக முடியும் என்பது என்னுடைய கருத்து. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714